லெட்ஸ் கோ. சித்தப்பு நீங்க எப்போ வந்தீங்க? ஃபைனலி நாங்கள் அந்த சர்ப்ரைஸ் ட்ரிப்புக்கான வழி ரெடி ஆகிட்டோம். பேக்கெலாம் பண்ணியாச்சு. பேக்கு அங்கே ஒரு பேக்கு இங்கே ஒரு பேக்கு அங்கே ரெடி பண்ணிச்சு. எல்லா இடங்களுக்கு பேக் ஆகிடுது. பூமி அந்தர சிந்தரை ஆக்கி வச்சிருக்காங்க. எங்கள்கிட்ட வெஹிக்கிள் இப்போ இன்னொரு 10 மினிட்ஸில் வந்துடும். 10 மினிட்ஸ் 2 ஹவர் ஆகலாம். 4 மணிக்கு டைம். இப்போ சரியாக டைம் வந்து 7 மணிக்கு போகிறதுக்கு ஆகுது. நாங்கள் ரெடி ஆகிட்டோம். வெஹிக்கிள் வந்துடணும். இப்போ எல்லாமே செட் ஆகிடணும். அதில் நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம். ஒரு மாதிரி இந்த பிளானை காலி பசங்கடா இவங்க காலி பசங்கடா. என்ன உனக்கு என்ன பக்கவாதமா? இல்ல வலி பக்கவாதம் வந்த மாதிரி என்ன பிரச்சனை? கண்டன் கிரியேட்டர் ஜோன்சன் அவர்களுக்கு கொடுக்குறோம் இந்த பெருமையாக சமர்ப்பிக்கிறோம். ஆமா எங்களுக்கு படங்கள் வச்சு ஒரு ஆள் இல்லைங்க இடத்துல எல்லா பின்னுக்குவா அடிக்கடி எடுக்கிறதுன்னு சொன்னா எடுத்துக்கு மேல அழைவீங்க. செருப்பாடி இப்ப 4 மணிக்கு போட்டு இதுக்கு தகவல் சுண்டான வீட்டை போகாத என்ன சைஸ் தூசணம் காய்க்கப்படுற ஒரு சட்டத்திட்ட கொண்டு வந்ததால நான் கொஞ்சம் அமைதியா வரேன். சொன்னா நான் இப்படி காய்ச்சிட்டே வர மாட்டேன். அதனால கொஞ்சம் வாய முடிச்சு பாருங்க காய்ச்சிட்டே இருக்க கூட பல்லு மட்டும் தெரியும். ஒரு வண்ண விட்டு இருக்கு. வந்துட்டாருல இனிமே கலக்கல் தான். இன்னொரு நண்பர் இருக்காரு. அவரை பிக்கப் பண்ண போயிட்டு இருக்கு. அவரை பிக்கப் பண்ண எங்க பையனை வந்து அவர் நைட்டே வீட்டை வந்து வர்றாங்க. எப்படி நான் நினைக்கிறேன் முடியாதுக்குள்ள கணத்துல ஒன்றுவான். அவன் அப்படியே தூக்கி அழகா பண்ணி நம்ம பழக்க வாழைப்பழம் இல்லையா சைஸ் இருக்கு வாயில வச்சிருக்கா அழு இல்லடி அது அழுகுன்னு சொன்ன மாதிரி சுழற்சங்க பொடி பொடி ஞாபகம் இருக்கு. அவன் சுருள் சுத்தி வச்சிருப்பாரு. இல்ல நீ வந்து குறபடி கேப்பாடு சொல்லிதான் அவன் இல்ல உள்ளால வந்து பின்னால போடு. அங்க இல்ல இப்ப அடுத்த பஸ் ஒரு மாதிரி எடுத்து வந்து டிரைவரை டென்ஷன் பண்ணக்கூடாது. சரி நம்ம உடம்பு அக்கத்திரமே கட்டக்கூடாது. சரியா? ஆமா நம்ம இங்க சாப்பிட போறோம். வாங்கிக்கடா உள்ள பெத்துக்க வேண்டிய டைம் இல்ல உனக்கு. இருக்கு. ஆமா நம்ம இப்ப எங்க வந்திருக்கோம்? வாங்க நம்ம எல்லாரும் சாப்பிடுவோம். ரீவைண்ட் பண்றா. க்ளோஸ் பால் ஹைட் பண்ணு. ஓட்டமா ஓடிதா
இல்ல கண்டென்ட் கிடக்கு வாயில விட்டு காலை முடிச்சிட்டு போவோம் பரோட்டா சாப்பிடுவோம் இல்ல இல்ல சாப்பிட வேண்டாம் ஓகே எனக்கு என்ன பசி நான் என்ன பத்த போறீங்க எப்படியா இல்ல ஆபீஸ்ல ஒரு கடை இருந்துச்சு இல்ல பரோட்டா காலை போட்டுறீங்களா அந்த கடை ஓகே டேய் என்ன போறீங்க சாப்பாடு இல்லையா ஊட்டமாடு சாப்பாடு இல்லையா பிப்ரவரி 30 பிப்ரவரி 30 ரெண்டு போல் ரெடி ஒரு பிளேட் ரொட்டி ஒரு பிளேட் எவ்வளவு அதுக்கு கிலோ கேட்க போறாங்க ரொட்டி ஒரு பிளேட் எவ்வளவு அதுக்கு கிலோ கேட்க போறாங்க ஆளாளுக்கு என்ன அவங்க செட்டியா போறாங்க புளி மறை கோச்சிட்டே இருக்க அவர் கிழிஞ்ச ஜோட்ஸ் போட்டு வந்து அவன் என்ன பண்ண பேசுவீங்களா ஒரு ரொட்டி ஒரு பிளேட் எவ்வளவு நாளைக்கு ஒரு போல் ரொட்டி ஒரு பிளேட் இருந்தீங்கன்னா எடுத்து வந்துருவேன் என்ன கேட்ட ஒன்று வச்சிரும் மூஞ்சி அண்ணா இதை கிளீன் பண்ணி விடுங்களேன் ஓ சைஸ் நீ நம்ம ஆளா செகண்ட் கண்டுபிடிச்சல எந்த காரணத்துக்கு மைக்கே பழசாமத்தை எப்படி ஆறாவது எப்படி ஆறாவது சொல்றீங்க அது தாரம் எது சாயக்கிறனாலும் தங்களோட துண்டு போட்டு வெளியே தந்து போட்டு இந்த பட்டிக்காட்டால கூட்டுக்கிட்ட நம்ம வர்றோம் நாங்க ஐயோ அது குடிக்காம எனக்கு இன்னொரு ஓல் பாட்டி எப்ப பார்த்தாலும் சோறு 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 டிபார்ட்மெண்ட் மேல பூரா கோவமா இருக்கேன் நானு போ போ என்ன நான் கொஞ்சம் தந்துருக்கேன் பூரா 9 பேருக்கு போட்டு ஆமா போற கட்டன் வைக்க வச்சா கட்டன் பன்னீர் யூஸ் உள்ளதா என்ன மஜா கரா பண்ணிருக்கீங்க டேய் என்ன மறல டீ இல்ல தம்பி சாய் குடுத்தாச்சு தம்பி சாய் டேய் அவன்ட சாய் நீ அடிக்கிற நம்மள பாய் வந்ததுல இந்த பேக்கே கொளுத்திருக்கே என்ன இருக்கு இதெல்லாம் கடப்பறா காட்சி கடை ஒண்ணும் இல்ல ஐபோன் வெச்சுடா ஐபோன் டேய் நான் வந்து வால்லடா டேய் நம்ம போட வச்சிருக்கிறதுக்கு இன்னொரு பேக் அப்ப நானே அண்ணனே பில்லில ஒரு ரெண்டாயிரம் கூடி எழுதிட்டாங்க நாங்க எடுத்து நிக்கறானே கம்பி அதான் தைரியமான ஆள் தான்
எனக்கு வரவே இல்லை அப்புறம் எப்படி குது வரும் ஒரு கொட்டாங்குச்சி புடிச்சா ஒன்ன கட்டம் கட்டி முறைச்சா ஒரு மண்ணாங்கட்டி இன்னது என்ன கோபால் கடையில் வாத்து பிரியாணியா? ஆமாம்பா. மச்சே கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன். மூக்குல விட்டாடு அப்ப நீயாக்கு என்ன விடுறா எந்த இடத்துல போறோம் தற்போது நாய்களா கடலேறும் கப்பலப்பா கரகட்டி நிக்கிறப்பா சைஸ்ல வாயை கொஞ்சம் ஜூம் பண்ணி எடுங்க இந்த வாயால செட்டாத காதலுக்கு ஒரு செட்டு சரக்கு போட்டல் வேற உடைக்க போறியா பால் உடைக்க போறா சைஸ் ஒண்ணா இருக்கு சைஸ் அந்த புள்ளைய பத்தி சொல்லுங்க புள்ளைய என்ன செஞ்சீங்க கதற டேய் ஒரு தெரியாத அங்க இருந்தாலே முக்கு மட்டும் தான் தெரியும் அது இல்ல அந்த அம்மா பொண்ணு நான் அப்பா பொண்ணு உனக்கு மசாலோட சைஸ்ல ஒரு மொத்தம் ஒன்று பார்த்தா உடம்பு உனக்கு மொத்தமா நல்லா இருக்கு வெக்கமா இல்ல உனக்கு? ரெண்டு பேரும் சம்பந்தப்பட்டிருக்காங்க ஒன்று அங்க வைன்ற மாதிரி அங்க வை ஒன்று இங்க வைன்ற மாதிரி ஆமா இவர்களுக்கு இடையில் இப்ப இடம் பெற்றிருக்கிறது தம்புல எல்லாம் ஆறு ஆள பிடிக்கிறது தம்புல இப்ப ஆரம்பத்துல சொல்ல போனா சொக்காங்க அடி வாங்கி இடி வாங்கி தம்புல எல்லாம் செட் ஆயிருக்கு தம்புல இல்லடா சரி சரி அவன் இன்னும் திருந்தல மாமா. சூழ்ச்சிகளையும் தொழில்நுட்பங்களையும் பயன்படுத்தி நீங்க லோன் எடுத்தீங்க சொல்லுங்க எந்த மாதிரி இடத்துல எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கு அப்படி இல்லையே எனக்கு என்னமோ பதில எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்ததாகவும் மழை ஒரு பயணத்துக்கு பேர்ல போகாத பதுல
அதுக்கே போயிடாத ஆண்டவன். வந்துல அங்க ஒரு ரோட்டம். என்ன கேமரா மாட்டாது. கடமையோட நான் பாராட்டுறேன். நான் எதுக்கு கேமரா கையில எடுத்தேன் தெரியுமா? என்ன பார்த்து கத்துக்கிட்டு ஒண்ணுதான். கேமரால ஒளிமே. சிறப்பா எடுக்கணும். ஒளிமே சீரியல் லைட் இருக்கு. மச்சான், அததான் நான் விளக்க பிடிக்கிறேன். டேய், எந்த காரணத்தை கொண்டும் அணு வந்து போலீஸ்ன்றது யாருக்கும் சொல்லி அவன் ஒரு பொம்பளை பொறுக்கியா இருந்து ஒரு போலீஸ் ஆனவன். ஒரு சரித்திரத்தை படைத்தவன் இலங்கை துறையிலேயே. இது குறித்து தாங்கள் விவரிக்கவே இல்லையே. ம்? சரி, ஓகே. அப்படியே நம்ம கதோட கதையா பண்ண இருந்தாலும் சொந்தோட காதலுக்கு வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். எல்லாரும் இனி வகுப்பு எடுக்கிறான். ஒன்னும் வகுப்பு எடுக்கிறதுக்கு ஹீரோ இன்ட்ரோடக்ஷனா மிளகா சட்னி எடுத்து மூஞ்சில ஊத்திடுவேன்.